பயங்கர ஃபேமஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசா நாங்க வாங்குவோம். நண்பர்கள் அனைவருக்கும் கவிக்குரிய வணக்கம். ஒரே ஸ்கூலில் படித்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் இருக்காங்க, மேல்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே வருட இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களாண்ணா? இது வருஷம் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இது 3வது வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எங்கிருந்து வந்திருக்காங்க, நம்ம ஒவ்வொரு நண்பர்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. எம்டி லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் எவரிபடி, எம்டி லைவ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீட் வந்து நடக்கிறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்குது? இது ரொம்ப நண்பர்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் தானாக வந்துடும். அந்த ஒரு இதில் எல்லாரையும் பார்த்ததுமே இன்னும் நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சேர்ந்த ஒரு ஏற்பாடு தான். இது முதல் வருடம் வந்து ரொம்ப விமர்சையாக நடந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் வரல, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரப்போ தான் 3வது வருஷம். ஆனால் இதே மாதிரி வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பக்கமாக தான் இருக்கிறோம்.
இப்போ அதில் எல்லாமே சேர்ந்து பார்த்து பேசி பழகி இது தொடர்ந்து நடக்கும்போது இதனுடைய மகிழ்ச்சி எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதை கண்டினியூவாக நாங்கள் அடுத்தடுத்த வருஷம் இதை விட அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நீ வந்து வேறு ஒரு நிகழ்ச்சிகள்லாம் சேர்த்து செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். நன்றி. கண்டிப்பாண்ணா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஒருத்தரை மீட் பண்ணுறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படித்தவங்க நீங்கள் வந்து தொடர்ந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அது எப்படி ஒரு சாத்தியம்? தொடர்பு இருந்துகிட்டே இருக்கல. இன்றைக்கெல்லாம் டெலிஃபோன் நிறைய வசதி இருக்கிறதுனால 2 பேர் தெரிஞ்சுட்டோன்னா அவருக்கு தெரிஞ்சது இப்படியே வந்து அந்த லிங்க் எப்படியே பிடிச்சிடுறோம். அவ்வளோதான். இப்போ என்னவா இருக்கீங்க? நான் இப்போ வந்து நகை தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அனைத்து நண்பர்களுக்கும் முதல் கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நட்பு எனக்கும் கிடைக்காது. 40 வருஷ பழக்கத்தில் அனுபவத்தில் இது முதலாக இல்லை, 3 வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா 40 வருஷமா நீங்கள் படிச்சே 40 வருஷம் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கு? 50 டீமுக்கு எந்த டீம்? 50+. ஓகே. சூப்பர். சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா. நாங்கள் மைசூரில் இருந்தோம். இப்போ இங்கே கலந்தப்புறம் இங்கே 2 வருஷமாக வந்துருக்குப்பா. இங்கே ஸ்கூல் ஃப்ரெண்டு அண்ணன் எல்லோரும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. மனதளவில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா. இப்போது என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் நகை வேலை செஞ்சுருக்கோம். நகை ஏன்னா எல்லாமே நமக்கு டீமில் எல்லாருமே நகை தானே. இல்லை, அந்த பீச் பக்கம் இருக்கிறப்ப நம்ம இருந்ததுப்பா. ஓகே. அண்ணா சொல்லுங்கண்ணா. என் பேர் அழகுவேலுங்க. நான் அக்குபஞ்சர் டாக்டராக இருக்கேன். ஆமாம். நாங்கள் தெலுங்கு வீதி தேசிய நடுநிலைப்பள்ளியில் தான் எல்லாருமே படித்தோம். ஆமாம். 1976லேருந்து 81 வரைக்கும் நாங்கள் அந்த சர்க்கிளில் இருக்கிறோம். ஆமாம். எல்லா நண்பர்களும் இப்போ சேர்ந்தது பெரிய விஷயம். அதுக்கு உண்டானவங்கெல்லாம் நிறைய முயற்சி எடுத்து நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்குது. இது 3rd இயர் போயிட்டுருக்குது. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். வந்தால் இது இங்கே வந்தாலே நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. நல்ல விதமாக போயிட்டுருக்குறோம். வருஷம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஆமாம். நாங்கள் எல்லாமே ஒரே சர்க்கிள் தான், அந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கிறோம். அதனால் பிடிச்சிடுறோம். யாராவது ஒருத்தர் தான் கொஞ்சம் அதிக தூரத்தில் இருக்கிறாங்க, மற்றபடி எல்லாமே பக்கமாக தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கு. அவருடைய வீட்டு ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் கலந்துக்கிறோம். ஆமாம். இந்த டீம் அப்படியே ஆமாம். ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் ப்ரோக்ராம் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறோம். ஆமாம். 20 பேர் இல்லைங்க, 40 பேர் இருக்கிறோம். இன்னைக்கு கம்மியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். என் பேர் குணசேகர். 1ஆவதுலேருந்து 8ஆவது மட்டும் எல்லாம் ஒட்டுக்காத படித்தோம். இந்த டீம் வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சும்மா இல்லை, ஒரு 10-15 வருஷம் உழைப்பு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முத்துராஜ் அவரு நான் குமரேசன் 3 பேர் சேர்ந்து இது வந்து இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் டைமெல்லாம் ஒட்டுக்க சேரணும் அப்படின்னு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும். அதோட இதில் யார்கிட்டையாவது ஒரு ஃபோட்டோ கிடைக்காதா, குரூப் ஃபோட்டோ ஸ்கூலில் எடுத்தது, அந்த மாதிரி வந்து 1ஆம் கிளாஸ் ஒரு ஃபோட்டோ கிடச்சிதுங்க. அதுலேருந்து அப்படியே ஒவ்வொருத்தராக மீட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கான்டாக்டெல்லாம் நிறையா இருக்குது. அது மூலமாக எங்களால் வந்து குயிக்காக வந்து பிக்கப் பண்ணி இந்த 3 வருஷமாக கிராண்டாக நடத்திட்டு இருக்கோம். நாங்கள்லாம் வந்து ஒரே குடும்பமாக இருக்கோம். யார் வீட்டில் என்ன நல்லது கெட்டது இருந்தாலும் எல்லாம் ஒட்டு கண்டிப்பாக கலந்துக்குவோம், ஒட்டுக்கா இருப்போம். இன்னும் எப்பவுமே வெரி ஹாப்பியாக தான் இருப்போம். வந்து லோகநாதனுங்க. நான் அப்புறம் எல்லா நண்பர்களும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு நண்பர் இருக்கார், அவர் வரல. நான் வந்து இதோட முயற்சியில் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப எடுத்து இதாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்பரை வாங்கி ஒருத்தர் இன்னொரு மூலியமாக அப்படி பண்ணி ஒரு 5 வருஷம் உழைப்பு. இதில் இடையில ஒவ்வொருத்தர் கான்டாக்ட் பண்ணி அப்படியே வந்து ஒன்று சேர்ந்து ஃபஸ்ட் வருஷம் நல்லா சிறப்பாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 2ஆம் வருஷம் கொண்டு இப்போ 3ஆம் வருஷம் நல்லா சிறப்பாக. அவர் கொஞ்சம் எல்லாம் மொத்தம் 40 பேர் இருக்கோம். சில சூழ்நிலை எல்லாம் காரணனால யாரும் கொஞ்சம் எல்லாம் இன்றைக்கி சண்டே வேறு எல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால யாரும் இப்போ வந்து வர முடியல. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை எல்லாம் சந்திப்போம். போன வருஷம் எல்லோரும் வந்திருந்தாங்க. இது என்னோடய ஆசைன்னு கேட்டிங்கன்னா, இது ஆயுட்காலம் முழுக்க நடத்தி நல்லா சிறப்பாக வந்து நாங்கள் ஒரு முன்னோடி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் நண்பர்களுக்குள்ள ஸ்கூல் நண்பர்களுக்குள்ள நாங்கள் ஒரு முன்னோடி இருக்குன்னு ஆசையாக இருக்குது. இது இதோடு வந்து முடிக்கிறதில்ல. எங்கள் ஆயுட்காலம் உள்ள வரைக்கும் நாங்களாம் ஒரு அன்பாக இணைஞ்சு செயல்படுறான்னு பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு வருஷமும் நாங்கள் வந்து அனாதை குழந்தைகளுக்கு அந்த மாதிரிலாம் வந்து செய்யலான்னு ஒரு மனசில் வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்.
இந்த நாள்லேருந்து ஸ்டார்டிங். ஆமாம் ஆமாம், இல்லாதவங்களுக்கு பண்ணிவிட்டு நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும்னு ஒரு மனசில் வச்சுருக்கோம். அதை சிறப்பாக பண்ணுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நடந்துடும் கண்டிப்பாக. என்ன தொழில் செஞ்சுட்டு? நான் வந்து நகை தொழில். நான் வந்து விஸ்வகர்மா பரம்பரையாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த நகை தொழில் தான். இதுதான் பரம்பரையாக எங்களுக்கு நகை தொழில் இதுதான். அது எல்லா தொழிலும் இதில் இருக்குது. இதில் வந்து இதில் எல்லா தொழிலும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. எல்லா வேலையும் இதில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா தொழிலுக்கும் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கோங்க. அவ்வளோ. ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மட்டும்தான் மீட் பண்ணுறீங்களா இல்லை குழந்தைங்க? இல்லை சார், நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்து எல்லாம் வந்து அட்டன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மூவ் நாங்கள் அந்த இதை பேசிகிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் எல்லாம் வந்து குழந்தைங்கள எல்லாம் சந்திக்கிற மாதிரி. இது வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி சர்க்கிள் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், அது ஆரம்பம் நீ ஸ்டார்ட் பண்ணணும். என் பேர் வந்து முத்துராஜுங்க. நம்ம இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் சேர்த்து நாங்கள் வந்து பண்ணுறது வந்து இது வந்து நம்ம 3வது வருஷம். இப்போ இதை வந்து நம்ம நண்பர்களுடைய வந்து எல்லாத்தோடைய வந்து ஒத்துழைப்பில் தான் வந்து இதை நம்ம வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, நாங்கள் 76லேருந்து 82 வரைக்கும் நாங்கள் சேர்ந்த சிறு வயசில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து விவரம் தெரியாத வந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து நாங்கள் வந்து நம்ம வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வந்து படித்த மாணவ மாணவிகள் மட்டும் தான் நாங்கள் வந்து பார்த்து சேர்ந்துருக்கோம். இது வந்து இன்றைக்கி படித்த இந்த காலேஜில் படிக்கிறவங்க, இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரி பெரிய லெவலில் படிக்கிறவங்க எல்லாமே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு தான் வந்து எங்களோட சந்திப்பு வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து 3வது வருஷமாக இது நாங்கள் வந்து இப்போ வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம நண்பர் வந்து நம்ம இந்த லோகநாதன் சொன்ன மாதிரியும், நம்ம இந்த குணசேகரன் சொன்ன மாதிரி, நம்ம பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி, இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே நாங்கள் இத்தோடு நாங்கள் வந்து விட்டுட்டு போகிறதா வந்து எங்களுக்கு மனநிலை எங்களுக்கு இல்லை. அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகணுங்கிறது தான் எங்களோட இது. அடுத்த லெவல்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வந்து வாத்தியார்கள், ஆசிரியர்கள் யாராவது வந்து இருந்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு வந்து அடுத்த முறை வந்து நாங்கள் பண்ணலான்னு சொல்லி வந்து ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி வந்து போன வருஷம் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ இறுதியில் பார்த்திங்கன்னா ஏதாவது மாணவ மாணவிகளுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்கலான்ட்டு இனி வந்து ஆமாம் நம்ம கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து புத்தகங்களில் வந்து ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களை ஃபேமிலி கெதர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி நடந்துட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து டோட்டலாக வந்து நாங்கள் ஒரு 40 பேர் எல்லாத்தோட விசேஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து இன்வைட் பண்ணி நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். இனி வர காலகட்டத்தில் இது வந்து விரிவடையும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கூட்டு குடும்பம் ஃபேமிலியாக வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கண்டிப்பாக நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். 40 பேருங்கிறது 400 பேர் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிக்க ஒரு மகிழ்ச்சினா, ஏன்னா இது கூட உங்களுக்கு சேவையை செய்யணும்னு சொல்லி தோணக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. நன்றி. சொல்லுங்கள். என் பேர் மனோகருங்க. நாங்கள் கோல்டு ஒர்க் தான் பண்ணுறோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வருஷமாக நாங்கள் எல்லாம் பழகினதை வச்சு நாங்கள் இது எல்லாம் இன்னும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸை கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் கோல்டு ஒர்க்கு தான். கோல்டு ஒர்க் எல்லாருமே கோல்டு. நாங்கள் எங்கள் லைன் பூரெல்லாம் கோல்டு ஒர்க் தான். எல்லாம் அந்த பிஸ்னஸில் இருக்கிறோம். எல்லாம் அந்த சர்க்கிளே இருந்ததுனால அது சர்க்கிள் இருந்தாலும் அப்படியே நாங்கள் விஸ்வகர்மாங்கிறதுனால அந்த கோல்டு ஒர்க். என் பேர் சுரேந்தர். சின்னதாக மச்சான் கூட சேர்ந்து சின்னதாக ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தேர்ட் இயரு. அப்போ இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஃபைனான்ஸில் கொடுத்துருப்பீங்க? அப்போ நிறைய யாருக்கே கொடுக்க மாட்டேங்க. திருப்பி இல்லை கொடுக்குற அளவுக்கு இல்லைங்க. கொடுத்தா திருப்பி வாங்கவும் மாட்டேங்க, வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டேங்க. அந்த பாலிசி எப்பவுமே நான் மெயின்டைன் பண்ணுவேங்க. அதனால் தெரிஞ்சவங்ககிட்ட 3 வருஷமாக இன்னும் மெயின்டைன் பண்ணுறோன்னா கொடுத்து வாங்கலாதனால ஒருத்தங்கிட்ட மாத்திரம் எங்கள் குரூப்பில் வந்து செல்ல குழந்தை இவர் தான். எல்லாம் நீங்கள் ஏஜ் கேட்டீங்க, எல்லாம் 50+ சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாம் 53+ங்க. அதுலேயே கொஞ்சம் வயசு கம்மி வந்து 50+ நான் ஒருத்தன் தானுங்க. அது பொய் சொல்லலை. எல்லாருமே பார்த்தா எல்லாம் 40 மைனஸாக தான் இருக்கு. எங்கே இருக்கோம்? கண்டிப்பா அது இந்த வயசுக்கு மேல முடியுமாங்கிறது தெரியலைங்க. இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இதெல்லாம் போட்டுறாதீங்க உள்ள. கடைசியில் எனக்கு வந்து இப்பதான் நல்லபடியா குடும்பம் நல்லபடியா கையெல்லாம் கட்டிட்டுங்க, நல்ல ஒர்க்குப்படியா இருக்கிறேங்க. அதனால நீங்க தேங்க்யூ. நாங்கள் இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இப்போ இருக்கிறேன்னா அந்த ஸ்கூல் படிப்பு ஒன்று தான். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் எதுக்கும் கிடைக்காது.
நம்ம லைஃப் வந்து அந்த ஸ்கூலில் விட்டு வெளியே வந்ததுமே எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஆனால் இத்தனை வருஷமாகி நாங்கள் எதுவுமே மறக்காமல் இருக்கோன்னா எங்கள் வச்ச நட்பு. அந்த ஸ்கூலில் ஒன்று தான் எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் ஓப்பனாக எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் அப்பா அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம் நம்ம தாராளமாக. அப்போ இது வந்து கொஞ்சம் இதாகும், நிம்மதியாகும். இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு என்ற வேண்டுதல். அதே மாதிரி முத்துராஜ் சொன்ன மாதிரி அடுத்த டைமில் நாங்கள் ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு ஏதோ புக்கோ ஏதோ எங்களால் முடிஞ்ச எல்லோரும் சேர்ந்து அமௌண்ட்டை போட்டு கண்டிப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது கண்டிப்பாக நாங்கள் இதுலேயே வந்துங்க ஒருத்தர் போய் பின்னால் ஒளிஞ்சிட்டாருங்க. அவர் தான் மெயினான ஆளுங்க. அவர் தான் இல்லைங்க, பேசலைங்க. அவர் தான் மெயினான ஆளுங்க. நான் அவன் நாங்கள்லாம் ஸ்கூல் லைஃப் அதாவது 76 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோங்க. இது வரைக்கும் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் நான் இவன் எந்த சங்கடம் இல்லாமல் நாங்கள் 2 பேர் போனோன்னா சாப்பாடு என்ன வேணாலும் நாங்கள் போய் அதிகாரமாக போய் நாங்களே சமையல் ரூமில் எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் அது நான் அவன் தான் போவோம். அப்புறம் ஒவ்வொருத்தராக லிங்க் பண்ணி நாங்களாம் பார்ப்போம், ஹேன்ட்டு போயிடுவோம். ஆனால் குரூப் சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஸ்பீடு என்ன பைபாஸ் ரோடாக இருந்தாலும் சரி வண்டியை நிறுத்தி நாங்கள் பேசிட்டு போவோம். இல்லைன்னா பார்த்துன்னா அதுவும் செந்தில் நான் செந்தில்னு ஒருத்தருக்காரு பாருங்க, அவர் அடிக்கடி நான் ஒரு கடையில் பார்ப்பேங்க, வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு. கடைசி ஒரு 15 வருஷமா பார்க்க முடியறது இல்லைங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, இப்போ இவ்வளோ நேரம் ஜோக் அடிக்கிறோம், நான் ஒரு சீரியஸாக சொல்கிறோன்னு நண்பர்கள் இணைகிறப்போ ஒரு மருத்துவ ரீதியாக சொல்கிறேன். வந்து ப்ரெஷர் மாத்திரை தேவையில்லை, சுகர் மாத்திரை தேவையில்லை, எந்த டென்ஷன் இல்லை, புது எனர்ஜியாக இருக்குது. சரிங்களா? இது வந்து மந்த்லி மீட் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும், எந்த வியாதியே வராதுங்க. இதை அனைத்து நண்பர்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். எங்களை பார்த்து நீங்களாம் கற்றுக்கோங்க. அண்ணனுக்கு ஒரு கை தட்டலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸில் சேர்ந்தோம்னா யாருக்குமே எந்த ஒரு வியாதி வராது அப்படிங்கிறாரு அவர். மருத்துவ ரீதியாக என்னோட அனுபவம் சொல்கிறாங்க. சிறப்பு. எங்களுக்கு இப்போ 54 வயசு ஆச்சு. இன்னும் நாங்கள் சேர எங்களுக்கு எந்த வியாதியும் எங்களுக்கு வரவே வராது, தூரமாக ஓடிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் நம்புறேன். எனக்கு இவர் சொல்லும் போதே எவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு மகிழ்ச்சியோட சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. சூப்பர். நாங்கள் அருமையா வாங்கண்ணா சொல்லுங்கண்ணா. ஏதோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ கோல் மாதிரிலாம் பண்ணுறதா சொல்கிறாங்க, சொல்லுங்க. அது சாப்பாட்டு பிரியர்னு வேற சொல்றாரு. என்னோட பேர் ஜெயசேவங்க. அம்மாக்காவா கலாக்காங்களா? கோயம்புத்தூர்ல சொக்கமுதூர் வீடு. நான் கேபிள் தொழில் பண்றேன். நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷம் தான். அவங்க என்ன பண்ணாலும் நான் உறுதுணையா இருந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பேன். சும்மா சொல்றேன். நான் கேபிள் டிவி பச்சாபாளையம் கேபிள் டிவி நண்பர்கள் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவாங்க, அதுக்கு நான் ஒத்துழைப்பாங்க. ஓகே. இப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து மீட் பண்ணும்போதுனா எப்படி தோணுது? ரொம்ப சந்தோஷம். டெய்லி நாங்கள் ஃபோனில் பேசிக்குவோம். இருந்தாலும் ஒட்டுக்கா இன்னைக்கு பார்க்கும்போது படித்த பசங்க கூட நம்ம மீட் பண்ணும்போது அது வேற ஒரு தனி ஒரு சுகம். ஆனால் பொண்ணுகளும் சேர்ந்து நம்ம மீட் பண்ணும்போது அப்படி ரொம்ப சந்தோஷம் தான். அதோட ரொம்ப சந்தோஷம். கூட படித்த ஒரு சின்ன வயசுல ஒரு பாவாடை ஷர்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒரு இடத்துல ஆமாங்க நம்ம ஒரு பார்த்துருக்கோம்ல, அட இப்படி இந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பாக அதெல்லாம் உண்மைதான். அந்த ஒரு ஃபீல் எப்படி உண்மையாக சொல்லணும்னாங்க, அந்த ஃபீலிங் இன்னும் இருக்குங்க. அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்குங்க. சின்ன வயசுல ஒவ்வொருத்தரும் எப்படி அழகா இருப்பாங்க தெரியுங்களாங்க, மறக்கவே முடியாது. இல்லை அழகா இருக்கான்னு தெரியலையோ, நமக்கு அந்த வயசுல இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குங்க. அதனால தாங்க வந்தாங்க, அதனால தான் இல்லை வந்திருக்க மாட்டேங்க, இல்லைலாம் வந்திருக்க மாட்டேங்க. உண்மை அதுதான். ஆனால் சின்ன வயசுல நாங்கள் எங்களை மாதிரி வேற எங்களுக்கு பழக்கம் இல்லை, எங்களை மாதிரி ஒரு ஒழுக்கமாக எல்லாத்துக்கிட்டையும் பழகினது அந்த பொண்ணு இருக்குங்க, ஜோதி. அவங்க இருக்காங்க இல்லைங்க, அவங்க அப்போ எங்கள் வீட்டு சைடு தான் நடந்து போவாங்க. நல்ல இம்ப்ரெஷன் லவ் இல்லைங்க. அந்த வயசுல இருங்க எல்லாம் டவுசரை போட்டு சொல்லுவாங்க, என்னை சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய எங்கள் அண்ணன் படிப்பார். 3 பேர் கான்வென்ட், எங்கள் 6 பேருங்க. 3 பேர் கான்வென்ட்டில் படிப்பாங்க, 3 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ வந்து ஒரு பேக் வாங்கினா கூடயும் பேண்ட்டை தைச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்பா சபரிமலைக்கு போகும்போது சைடு பேக் இருக்கு இல்லைங்க, அது இப்போ சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் தலையில் போட்டு வருவாங்க. நான் அந்த இதை தலையில் போட்டுட்டு அப்படியே வருவாங்க. அதெல்லாம் அப்போ அந்த பெரிய பந்தாலாம் இல்லை. வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வெளியே யாருக்காவது கொடுத்துட்டு அந்த ரேஷன் அந்த சத்துணவு சாப்பாடு முட்டை வாங்கியிருக்கு, அந்த மாதிரி சுற்றணும். இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு படித்த ஒரு ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்காங்க இல்லையா? ஆனால் இப்போ படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒரு இன்பம் இருக்குங்களா? அப்போ இருக்கிறது வந்து பேரின்பம். இப்போ இருக்கிறது வந்து பயங்கர ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க, பயங்கர ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து
ஃப்ரெண்ட்ஷிப்னு என்ன ஒரு என்ன முக்கியத்துவம் இன்னும் நாங்கள் அந்த மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறோம். இப்போவே நாங்கள் தோளில் கை போட்டாலும் எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ஏன்னா எனக்கும் பையன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து எல்லாமே நாங்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து லவ் மேரேஜ் இல்லைங்க. எல்லாம் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணதுங்க. இல்லைங்க, யாருமே லவ் மேரேஜ் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் லவ் மேரேஜ் பண்ணலைங்க. லவ் வந்து ஒன் சைடு இல்லைங்க. நான் சாதாரண லவ் இல்லைங்க, 1-2 இல்லைங்க. நான் பார்க்குறதுலே லவ் பண்ணுவேங்க, உண்மைங்க. ஆனால் ஆண்டவன்கிட்ட அதான் ஆண்டவன் எனக்கு ஒன்னே வந்து கொடுத்தது வந்து ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, சம கெத்து பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தினசரி கான்வர்சேஷன் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே வந்து இருக்கோம். அதில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஆரம்பித்து வந்து 3வது வருஷம். இது 3 வருஷம் பார்த்தீங்கன்னா தினசரி வந்து 300 பதிவு வந்து டெஃபினெட்லி இருக்கும். டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 300 பதிவு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து எங்களுடைய இம்பார்ட்டன்டான மெசேஜ் எல்லாமே நாங்கள் வந்து அதில் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். பாக்கி நாங்கள் ஏதாவது ஒன்றுனாலும் நாங்கள் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணி வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மினிட் வரைக்கும் அது வரைக்கும் நாங்கள் வந்து இன்னும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். என் பேர் செந்தில்குமார். இருங்க, ஒரு சாங்கில் இல்லை, ஒரு திருக்குறள் சொல்கிறேன். அதாவது திருக்குறளில் வந்து முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதுக்கு உதாரணமாக நாங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறோம் எல்லாருமே. கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் இருப்போம். அதுக்கு நல்ல அர்த்தம் வந்து உள்ளம் கலக்காமல் முகத்தோற்றத்தில் மகிழ்ச்சி காட்டி நட்பு செய்வது நல்ல நட்பு ஆகாது. நெஞ்சத்தின் உள்ளேயும் மகிழ்ச்சியோடு நட்பு செய்வது தான் நல்ல நட்பு. நாங்கள் எப்போவுமே கடைசி வரைக்கும் இருப்போம். எங்கள் வாழ்நாளில் அப்படியே இருப்போம் எல்லாருமே. நிறைய குரல்கள் பார்க்காம வாட்ஸ்அப்பில் டெய்லி நாங்கள் வந்து 100 மெசேஜ் போடுறோம். ஆமாம், டெய்லி வாட்ஸ்அப்பில் வந்து டெய்லி நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் வந்து ஒரு 1000 கணக்கு போயிட்டு இருக்கு டெய்லி நைட்டு. எங்கள் வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்கிறதே இல்லை. அவங்க வந்து அம்மா, மனைவி, தங்கச்சி, சகோதரிலாம் சொல்கிறோம்ல, அதோட தாண்டி அவங்க தாண்டி அதுக்கு வந்து ஒரு உறவு சொல்லவே முடியல. எல்லா உறவும் முடியாதவங்க. இந்த அளவு வளர்ந்து போயிட்டு ஆண் பெண் எல்லாம் தாண்டி அதை தாண்டி பேசு. நானும் அதே தான். இது மாதிரி இன்னும் வர ஜென்ரேஷன் இதே மாதிரி செய்யணும், எல்லாம் பழகணும். எல்லாத்துக்கிட்ட எல்லாம் காசு பணம் 2வது, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஒரு சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு 5 வருஷமா ரொம்ப டீப்பாக இருப்போம், இல்லை 2 வருஷமா டீப்பாக இருந்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நட்பு கூட இன்னைக்கு ஒரு 2 வருஷம் வெளியே போயிட்டு வந்துட்டாலும், வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாலும் அடுத்த ஒரு மீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து டச்சே இல்லாமல் இருக்கும். ஆனால் 40 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டச்சில் இருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதாவது பசங்களாச்சு என்னைக்கோ ஒரு நாள் ஒன்று சேர்ந்துடலாம். ஏன்னா இந்த இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் எல்லாமே வந்து எங்கெங்கேயும் செதறி இருப்பாங்க. ஏன்னா அவங்கள சேர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களும் வந்திருக்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முத்துராஜுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்கனால இன்னைக்கு எல்லாம் என்ன ஒட்டுக்கா வந்துடுற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் கண்டிப்பாண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் இதே 3 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை ஆசிரமம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சார்பாக ஒரு உதவி பண்ணலாம், ஒரு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு நல்ல காரியம் செய்யணும். நல்ல காரியம் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக செஞ்சோங்கிற வெளியே தெரிஞ்சாதான் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி செய்வாங்க. இது நாங்கள் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக கடைசியாக தெரியல. நாங்கள் ஆரம்பிக்கிறோம் செய்யலாம். எல்லாமே நல்லபடியாக செய்யலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக மகளிர் சைடு உட்காந்துருப்பாரு இருக்கு. கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம். ஜெகதாம்பாள் வருகை சொல்லுங்க. நான் உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. என் பேர் கதிரவன். நான் வந்து மிளகாய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், காரசாரமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் காரசாரமாக பேச மாட்டேன். இப்போ வந்து எல்லோரும் வந்து இப்போ இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்க வந்து காலேஜ் படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கணும், அப்புறம் வந்து எம்எஸ் பண்ணணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு தான் படிப்பாங்க. நான் வந்து எனக்கு 7வது மேலே படிப்பு வரல. ஆனால் இதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால் 7வது வரைக்கும் படித்தங்காட்டி தான்
நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது எங்களுக்கு. அப்புறம் எல்லாருமே அந்த 7வது 8வது படிச்ச மாதிரி யாரும் வெளிநாடு வெளியூர் போகல, எல்லாருமே இங்கேயே இருக்கிறோம். அதனால இதை வந்து நம்ம பெருமையா நினைக்கிறேன் நான். இப்போ வந்து நான் ஃபாரின்ல படிச்சுட்டேன், அங்க இருக்கிறேன், அமெரிக்கா இருக்கிறேன், ஃபோன்ல ஆயின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வந்து அப்படி இல்லாம எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குது. அது நீங்க வந்தனாலே என்னமோ தெரியல. அதனால வந்து நீங்க அடுத்த தடவை வர்றப்ப இதே மாதிரி 2 மடங்கு கூட்டத்தை சேர்த்து நாங்க கண்டிஷனா நீங்க வரணும். அடுத்த தடவை உங்க ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சதுனால நீங்க கண்டிஷனா அடுத்த தடவை வரணும். அதனால வந்து என்னோட பசங்களுக்கு அதான் சொல்றேன். என்னோட பையனே சொல்லுவான், இப்போ உங்களை மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, நாங்கள் இருக்கிறோம், இன்னைக்கெல்லாம் ஃபோன் வந்துருச்சு, அதில் பார்த்து அப்படியே ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எனக்கு நான் பிறந்ததுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். மேற்கொண்டு எல்லாரும் இப்படியே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எங்க குடும்பத்தோட எல்லாரும் கலந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தணும், அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நல்லா கலந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். பாருங்க, அண்ணா வந்து மிளகாய் வியாபாரம் பண்ணுறாரு, ஆனால் எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு பாருங்க. உண்மையுமே ஒரு சிறப்பு. நீங்கள் மேக்ஸிமம் அல்வா வியாபாரம் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே. என் பேர் பரமேஸ்வரி. இங்கே தேசிய நடுநிலைப்பள்ளி தெலுங்கு வீதியில் 1லேருந்து 8வது வரைக்கும் இங்கே படித்தோம். அப்புறம் மேற்கொண்டு அங்கே ட்ரைனிங் ஸ்கூல் ராஜவீதியில் இருக்கிறதுல அங்கே போய் படித்தோம். இருந்தாலும் இந்த நண்பர்கள் எல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா பால்ய நண்பர்கள்ங்கிறது சின்ன வயசுலேருந்தே வந்தாச்சு. அதை எப்போவுமே மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இன்னும் எங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. இப்போ நான் பெருசு நீ பெருசுன்னு இத்தனை வயசுக்கு அப்புறம் யாருக்கும் அந்த நினப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்னு சொன்னோம்னா, இன்றைக்கும் எவ்வளவோ பேர் எப்படி வேணாலும் இருக்காங்க, ஆனால் நாங்கள் இப்படியே இருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஸ்கூல்ல படிச்சவங்க இப்போ நம்ம மீட் பண்ணும்போது நீங்க ஒன்று எதிர்பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, இவர் இந்த லெவலில் போவார், இவர் இந்த வேலையில் வந்து இருப்பார், அந்த மாதிரி யாராவது நீங்கள் நினச்ச மாதிரி யாராவது இருக்காங்க? நான் நினச்ச மாதிரினா ஜெய்சீலன் ஓரளவுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா அவங்கெல்லாம் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்க கூடாது, மாடு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ ஜெய்சீலன் வந்து அப்போவே சின்னதாக சைக்கிளில் வந்து எட்டாது, பெரிய சைக்கிள் எட்டாது, அந்த குரங்கு படல்னு சொல்லுவோம். என்ன அவர் வந்து இந்த சைக்கிளில் வந்து குரங்கு படல் போட்டுட்டு தான் ஓட்டிட்டு வருவார். அப்போவே அவ்வளோ உழைப்பு. காலையிலேருந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே வருவார். அதே மாதிரி சாயந்தரம் போனாலும் வீட்டில் வேலை, அவங்க அம்மாவுக்கு என்ன வேலை ஏது வேலை, அந்த விவசாயத்துக்கு தக்கன என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவார். இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஓஸ்மின் பண்ண மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும்னா அது எங்கள் ஜெய்சீலன் தான். அந்த மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் ஜெய்சீலன். கதிரவன் இருக்கார், அவங்க அப்பா பிஸ்னஸ் அப்படியே எடுத்து நடத்துகிறாரு. மற்றபடிக்கு எங்கள் தொழில் விஸ்வகர்மா நகைத்தொழில இன்னைக்கு வரைக்கும் அப்பாவோட அடுத்த ஸ்தானத்தில் எங்கள் சுற்றி இருக்கிற என்னோட நண்பர்கள் பாதி பேர் விஸ்வகர்மா தான். அதில் நகைத்தொழில் செஞ்சு எல்லாரும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு இன்னைக்கு நாங்கள் படித்தது கம்மி படிப்பு தான் இருந்தாலும் எங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு, இப்போ ஆமாம் செந்தில் அவங்க சன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. நிறைய குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் போய் இருக்காங்க, இவங்க குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, என்னுடைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் இருக்காங்க. அதுதான் என்னுடைய குழந்தைகளும் வெளிநாட்டில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சு நல்லா எங்களை நல்லா வச்சிருக்கிறாங்க. எங்கள் குழந்தைகளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அவங்க எங்களை வந்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு எதுனாலும் எடுத்துகிட்டு போங்க, எதுனாலும் செய்யுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்கள், தோழிகளோட மகன்கள் மகள்கள் எல்லாருமே எங்களை ரொம்ப அவங்க வீட்டு அம்மா அப்பா மாதிரி எங்களை பார்த்துக்கிறாங்க, கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி என்றைக்கும் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்னது போல தான் எங்கள் வாழ்க்கை எப்போதுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். வந்து முக்கியமான இது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு பொண்ணுகளும் மேரேஜ் ஆனதுமே அவங்க அப்பா அம்மாவை மறந்துடுறாங்க. அது நிறைய நான் ஆசிரமத்தில் வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஆசிரமத்தில் போய் பார்க்கும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வருது. தயவு செஞ்சு எல்லாருமே பெத்த தாயை வந்து முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பார்க்கணும். அவங்ககிட்ட காசு இருக்குன்னா மட்டும் பார்க்குறாங்க, இல்லைன்னா கொண்டு போய் ஆசிரமத்தில் நான் 2 பேர்த்த ஆசிரமம் விட்டது நான் கண்ணார பார்க்குறேன். அந்த மாதிரி யாருமே பண்ண வேண்டாம். பெத்த தாயை வந்து நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது தாய் தான். அந்த தாயை கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இதுதான் என்ற வேண்டுதல்.
கண்டிப்பாக அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆழ்ந்த ஒரு மனதிலிருந்து தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய தாயை வந்து கைவிடக்கூடாது, நல்லா கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு 92 வயசாச்சு, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நண்பர் முரளி சொன்ன மாதிரி தான் எங்கள் நண்பர் குழுவிலேயும் திரு ஜெயசீலன் அவர்கள், திரு முத்துராஜ் அவர்கள் 2 பேரும் ஸ்டேட்டஸ் போடுவாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு அம்மா இது ஸ்டேட்டஸு இன்னைக்கு நான் பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போடுறாங்க. அது நான் ரொம்ப பெருமையாக, நான் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். என் பேர் லதா நடராஜன். இந்த குரூப் ஆரம்பித்து நான் தான். ஆமாம், நான் தான் குரூப்பை ஆரம்பித்தேன். அட்மினே நான் தான். முதல்ல மோகன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் நம்ம எல்லாம் குரூப் ஆரம்பித்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலான்னு. அவர் இல்லை, எங்களுக்கு வருத்தம் தான், நாங்கள் கூப்பிட்டோம் வரல. அப்படின்னாலும் நாங்கள் 2007 இவங்களெல்லாம் பார்த்துட்ருக்க ஜெயசீலன், சுரேந்திரன் எப்போவுமே பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போலேருந்து ஃப்ரெண்டு. நானே விடாமையே இருக்காங்க எங்களை. எனக்கு வந்து 4 பொண்ணு, என் பொம்பளை பிள்ளைங்க தான். நாங்கள் வந்து டெய்லி நைட் ஆனால் 9 மணிலேருந்து 12 மணி வரையும் குரூப்பில் பேசுவோம். எல்லாருமே ரெக்கார்டிங் பண்ணி பேசி அனுப்பி விட்ருவோம். அப்புறம் எதா ஃபங்க்ஷன் வந்தானா, அவங்க குடும்பத்தில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக போய் அங்கே போய் நின்றுடுவோம். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்குவோம். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நாங்கள் பங்கு கொள்ளுவோம். எங்கள் குரூப் வந்து இப்போ 26 பேர் இருக்காங்க. நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலைன்னு தெரியாது. ஆனாலும் நாங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து, யார் குரூப்லேருந்து வெளியே போனாலும் நாங்கள் விட மாட்டேன். நான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி அரவணைச்சு குரூப்பில் சேர்த்திடுவேன். நான் போகாதீங்க, நம்ம குரூப் இது இனிமேல் கிடைக்காது. நம்ம அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் இது மாதிரி கிடைக்காது. நல்ல நண்பர்கள் நாங்கள் வந்து யாருமே வந்து தப்பான எண்ணத்தில் யாருமே பழகிறது, எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டாக எல்லாம் ஒரு உடன்பிறப்பாக தான் எல்லாருமே பழகுறாங்க. அதனால் எங்களுக்கு பிள்ளைங்க அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு குரூப்பில் பேசாட்டினா ஏன் இன்றைக்கி குரூப்பில் பேசலைன்னு கேட்பாங்க எங்கள் பிள்ளைங்கள. நாங்கள் அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். மனசு ஃபோன்லேயாச்சும் பேசுவோம். அப்போ இன்றைக்கி ஒரு ரத்தினாங்கிறவ வரல, இவ்வளோ நேரமாக நாங்கள் அதே வருத்தத்தில் இருக்கோம். ரொம்ப நேரமாக ஆச்சு, என்ன தகவல் ஃபோனும் எடுக்கலை. இது முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வேணாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதனால் இன்னும் 2-3 பேர் வரல. அவங்க வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த நட்பு எப்பவும் நீடிக்கணும்னு நான் வந்து கடவுளை கும்பிடுறேன். எனக்கு 4 பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க. 2 பேர் இங்கே இருக்காங்க, எல்லாம் வேலையில் இருக்காங்க. நான் சிங்கிளாக தான் இந்த இதெல்லாம் என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றி நல்லபடியாக இருக்கும். ஸ்கூல் வந்து ராமரா ஸ்கூல் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ராமரா ஸ்கூலுங்கிறது வந்து தெலுங்கு வீதியில் இருக்குது. நாங்கள் 75-6 எல்லாம் அங்கே 1ஆம் கிளாஸ்லையும் சேர்ந்தோம். எல்லாருமே அதே முகஜாடையில் இருக்கிறனால நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்களை எல்லாம். கொஞ்சம் லோகுங்கிறவங்க வந்து 10 பேர் நம்பரை பேப்பரில் எழுதி குரூப்பில் போட்டாங்க இவங்களையெல்லாம் ஜாயின் பண்ணுன்னு. அப்புறம் நிறைய பேர், அப்புறம் லேடிஸ் எல்லாம் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் வந்து லேடிஸோட நம்பரெல்லாம் ஒவ்வொருத்தருந்து வாங்கி பரமேஸ்வரோட நம்பர் எங்கிட்ட எப்போவுமே இருக்குது. விஜயா இதெல்லாம் சொந்தத்தில் இருக்கிறவங்க நம்பர்லாம் சேர்த்துட்டோம். அவங்கெல்லாம் ஒற்றுமையாகி சேர்த்துட்டோம். இன்னும் வந்து நாங்கள் வந்து ஆளுகளை சேர்த்துட்ருக்கோம். எல்லோரும் வர்றாங்க, என்னையும் குரூப்பில் சேர்த்துன்னு சொல்லி. அந்த ஸ்கூல் வந்து நாங்கள் இப்படி போன குடியரசு அன்னைக்கு எல்லோரும் பணம் பிரித்து அங்கே பீரோ, குழந்தைங்களுக்கு யூனிஃபார்மு, புக்ஸு, அப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் எல்லாருமே ஒரு 25,000-30,000 கலெக்ஷன் பண்ணி செய்து கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கூல் இடிச்சிட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் சீனி வரல, எல்லாம் வருவாங்க. நாங்கள் உங்களுக்கு இது ஜாயின் பண்ணி அனுப்புகிறோம். எல்லாத்தோட பேரும் போட்டோம் வரணும். நன்றி. முயற்சியில் இவங்க வந்து செயலாக்கம் பண்ணாங்க 2 பேர், பரமேஸ்வரி இல்லாதவங்க. இன்னும் நாங்கள் நண்பர்கள் தேடிட்டு இருக்கோம். கூடிய அவங்களே நம்ம டீமில் வந்து இணைவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். இன்னும் எங்கெங்கே இருக்காங்கலாம் தேடிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம டீமில் இணைஞ்சிருவாங்க. ஆமாம், சேனல் மூலியமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா இந்த குழுவில் இருக்கக்கூடிய அலைபேசி யார் மெயினாக இருக்காங்களோ அவங்களோட அட்மினோட நம்பர் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். வணக்கங்க, நான் வந்து தேசிய நடுநிலைப்பள்ளி தெலுங்கு வீதியில் கோயம்புத்தூரில் தான் நாங்கள் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். எல்லாம் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டுத்தன்மையாக இருந்தது. எல்லாரோடையும் படித்தது அந்த வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாது. என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க.
எல்லாம் நம்மளால் பாதியில் படித்ததை என் குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு எல்லாம் வெளிநாட்டில் எல்லாம் வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அவங்கள நல்லா இது பண்ணி வச்சுருக்குறோம். மற்றபடி எங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு கூட ஏக்கத்தில் இருந்தோம். எல்லாருக்குமே காலேஜ் படித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இப்படின்னெல்லாம். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி லதா அக்கா அவங்க சொல்லி ஒவ்வொருத்தரையாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அதே சர்க்கிள்லையே இருக்கிறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. ஒவ்வொருத்தரையும் ஆவலாக எதிர்பார்த்துருந்தோம். அதன்படி இத்தனை தோழிகளும் நண்பர்களும் எங்களுக்கு கிடைச்சாச்சு. கிடைச்சதுமே அளப்பறியாத முடியாத ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே எல்லோரையும் பார்க்கும்போது எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு மனம் விட்டு பேசி அவங்களோட சந்தோஷம் பகிர்ந்ததெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். இது வந்து இந்த இதில் நாங்கள் படித்தது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களுக்கு எல்லாம் வந்து நிற்கிறது, நாங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைங்க கூட சொல்ல முடியாது. அவங்களாம் காலேஜ் படிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு நண்பராக அப்படி எங்களுக்கு அந்த மாதிரி அமையல, உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறது வியப்பாக பார்க்குற அளவில் எங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியாக நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப நல்ல அதே எப்படி ஸ்கூலில் இருந்தோமோ அதே மனநிலையில் எங்களோட பகிர்ந்து பேசி சந்தோஷப்படுறது இன்னும் பெருமையாக இருக்குது. இது பெரிய லெவலில் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த நட்போடைய பழகி நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குரூப்பில் நாங்கள் பி சுசீலான்னு வச்சுருக்கோம், நல்லா பாடுவான். சரி, இந்த ராமர் இந்த 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கிறனால அவருக்காக ஒரு 4 லைன் நான் பாடுறேன். ராமனை நினைத்தால் நோய்வினை தீருமே, துன்பம் விலகிடுமே. சீதா ராமனை நினைத்தால் நோய்வினை தீருமே, துன்பம் விலகிடுமே. ராமனை கண்ணால் காண்பவருண்டோ, பிறந்த பயன் அடைந்தோமே. ராமனை கண்ணால் காண்பவருண்டோ, பிறந்த பயன் அடைந்தோமே. இன்பமும் துன்பமும் கலந்தது பிரபஞ்சம், இன்பமும் துன்பம் கலந்தது பிரபஞ்சம். தூய நல்லவே இளலில் நிம்மதி உண்டோ, மாய நல்லவே ஐயனை நினைவாருண்டோ, மாய நல்லவோ ஐயனை நினைவாருண்டோ. சோதனை தீயில் ஸ்புடமிடுவாரிதம் தூக்கி வளர்த்தாரந்தம் மறந்திடுவார். என்றும் ராமாமிருதம் பிணிக்கு திவ்ய ஔஷதம், என்றும் ராமாமிருதம் பிணிக்கு திவ்ய ஔஷதம். சீதாராம் ராம் ராம் சீதாராம் ராம் ராம் என்று ராமனை நினைத்தால் நோய்வினை தீருமே, துன்பம் விலகிடுமே. நன்றி, வணக்கம். அற்புதமாக வந்து மேடம் வந்து பாடியிருக்காங்க. உண்மையுமே சுசீலா மேமோட வாய்ஸ் அப்படியே இருக்குது. ஒரு பெரிய மறுபடியும் ஒரு கை தட்டலாம். ஏன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பெஸ்ட்டாக அந்த ஒரு பக்தியோடு அந்த பாடக்கூடிய அந்த ராகம், அந்த நம்மளுக்கு இசை பற்றி தெரியறதுனால அவ்வளோ அற்புதமாக சுதியோட நயத்தோட அழகாக ஒரு பாடினாங்க. உண்மையாக வாழ்த்துக்கள் மேம். நாங்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களோட இதில். அடுத்து இன்னொரு பாடகி இருக்காங்களா? இருங்க, நம்ம பார்ப்போம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் வந்து எர்ணாகுளத்துலேருந்து வர்றேன். எர்ணாகுளம், கொச்சின், திருப்பூணித்துறா, கேரளா. அங்கேருந்து வர்றேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணணும்னு அந்த ராசியில் என்ன தான் இருந்தாலும் எல்லாம் கட் பண்ணிவிட்டு என் ஃபேமிலிகிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன். நேற்றுக்கு நைட்டு ஃபேமிலி கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் பொண்ணு, எனக்கு 3 பொண்ணுங்க. 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இன்னும் சின்ன பொண்ணு இருக்கிறான், அவள் ஒர்க் பண்ணுறான். அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எனக்கு இருக்கிற அன்பு, எங்களோட ஒற்றுமை, நாங்கள் ஒட்டுக்கா படித்து எல்லாம் வேறு வேறு இடத்துல போய்
செட்டில் ஆகிட்டோம். இருந்தாலும் அந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? உங்களை எப்படி கண்டுபிடிச்சது? உங்களை கண்டுபிடிச்சது யாருங்க? இல்லை, இந்த அட்மின் எங்கள் சொந்த எங்கள் அத்தை பொண்ணு, நாங்களாம் ஒட்டுக்கா தான் படித்தோம். இல்லை ஒட்டுக்க படிச்சாலும் ஆ. ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க, இவங்க ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இதுக்கு முன்னாடியே கனெக்ஷன் இருக்கு. ஜாயின் ஆயிடுச்சோம். இந்த குரூப்ல இருந்து எல்லாம் கொடுத்து வச்சு கண்டிப்பா அப்படி. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய வருஷங்கள் எங்களுக்கு ஒற்றுமையா இதே மாதிரி வயசாகாம ஆகி இருக்கணும். கண்டிப்பா. அந்த மீட் பண்ணதுல இந்த வருஷம் நீங்க மீட் பண்ணும்போது இவர் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்க? இல்ல, யாருக்குமே ஒரு மாற்றம். எல்லாம் இளமையா தான் இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, 2-3 பேர் வரல இன்னைக்கு. என்ன காரணம்னு தெரியாது எங்களுக்கு. அவங்கள காணாதனால ரொம்ப சங்கடமா இருக்கு. நாங்க 2-3 தடவை கூப்பிட்டுட்டோம், இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஓகே, நன்றி ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேம் சொல்லுங்க. என் பேர் ஜோதி. நான் எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 5 கிலோமீட்டர் இருக்குது. டெய்லி நான் 8வது முடி அங்கே படிச்சிருக்கேன். டெய்லி நாங்கள் நடந்து தான் வருவோம். அந்த நடக்கிறதுலையே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்டுக்கு இப்போ கிடச்சது. அப்புறம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத போதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசுங்க, உங்களுக்கு உடம்புல இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ராத்திரியான கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் படுத்துக்குவேன். நான் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இப்போ மெடிசன்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. போட வேண்டியதில்லை, நல்லா தூங்குறேன். இன்னைக்கு எனக்கு ஏதோ பிரச்சனையாக இருந்தால் அந்த விஜய்கிட்ட கேட்பேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன். இப்படி தான் இருக்கும், நீ குரூப்பில் வந்து பேசும்போது நான் டெய்லி குரூப்பில் வந்து பேசுகிறேன். ஹாப்பியாக இருக்கேன். என்னைய லதாங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. லதா மேடம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல நண்பர். எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் குரூப்பில் எங்களுக்கு சொன்னவொன்னே ரொம்ப ஹாப்பி. அதை விட ரொம்ப ஹாப்பி. ஜெய்சீலங்கிறவங்க நல்லா ஹாப்பி. ஆமாம், அவங்க வீட்டுக்காரர் எங்கள் பாஸ். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நான் வந்து 3 மாதம் தான் ஆச்சு வந்து இந்த குழுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 மாதமாக தான் பார்த்துட்ருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோபனா சொல்கிற ஃப்ரெண்டு வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் 3 மாதமாக நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன். எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் எனக்கு. இன்னும் மேலே மேலே இதே மாதிரி தொடரணும். தேங்க்யூ. என் பேர் ஜெகதாம்பாள். நான் காலம்பாளையத்துலேருந்து வர்றேன். லதா தான் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாள், வர சொல்லுவாள். ஆனால் அவள் எந்த ஃபங்க்ஷனுக்கும் விடுறதில்லை. லதா எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போது வீட்டில் சூழ்நிலை இதுதான், இருந்தாலும் நான் அதையெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ பையனை கொண்டுட்டு வந்து விட சொல்லி நான் பார்க்கணும் எல்லார்த்தையும். போன வருஷம் வந்திருந்தேன், 2 வருஷமாகவே வந்துட்டு தான் இருக்கேன் நான். அதனால் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸாக இருக்குது. எந்த இது இல்லை. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பொண்ணுக்கு மேரேஜ் ஆயாச்சு, பையன் இருக்கான். ரொம்ப சந்தோஷம். ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இது எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி நம்ம நேற்று ஒருத்தரை பார்ப்போம், இன்றைக்கி நம்ம மறந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இவங்க பேசின அந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இங்கே வரக்கூடிய ஒரு நேரத்தில் நிறைய பேர் இந்த பாட்டு பாடுறது, இந்த டான்ஸ் பண்ணுறது, இந்த மிமிக்ரி பண்ணுறது, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே இந்த 21 பேர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது இதுலேயே நம்ம வந்து தெரியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பாவை கவிக்கு நன்றி, வணக்கம்.
இது தெரியல அப்பா இங்க பாருங்க நான் வந்து தேன் முட்டை எல்லாமே அப்பதான் பயங்கர ஃபேமஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸா நாங்க வாங்குவோம்.